வணக்கம். கனடாவில் ஒரு தமிழருக்கு கனடாவில் 12 ஆண்டுகளும் அமெரிக்காவில் 33 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் செய்த குற்றம் மனித குலத்துக்கே விரோதமானது. நீதிமன்ற ஆவணங்களின்படி கனடா ஒன்டாரியோ டொரண்டோவைச் சேர்ந்த ரமணன் பத்மநாதன் என்ற ஒருவர் குற்றம் செய்தவராக 2 நாட்டு நீதிமன்றங்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இவர் மார்ச் மாதம் 2014 ஆண்டிலிருந்து மார்ச் மாதம் 2021 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே பல சமூக ஊடக கணக்குகளை பயன்படுத்தி சுமார் 145 சிறுவர் சிறுமிகளோடு தொடர்பு வைத்திருக்கின்றார். நியூ ஜெர்சியைச் சேர்ந்த ஒரு 13 வயது சிறுவனாக இவர் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் இவருக்கு இப்பொழுது வயது 40 வயது. ஆகவே தன்னை போலியாக அடையாளப்படுத்தியிருக்கின்றார். இப்படியாக அடையாளப்படுத்தி தன்னோடு பாதிக்கப்பட்டவர்களுடன் காணொளி மூலமாக உரையாடி அவர்களை பாலியல் ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு வற்புறுத்தி இருக்கின்றார். அவர்களை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு செல்ல பிராணிகள், உடன் பிறந்தவர்கள், உறவுகளோடு பாலியல் ரீதியான செயல்களில் ஈடுபடுமாறு வற்புறுத்தி இருக்கின்றார். இவர் இதற்காக சில டெமோக்களை, அதாவது அருவருக்கத்தக்க படங்களை இவர் அவர்களுக்கு அனுப்பியும் இருக்கிறார். இந்த உரையாடல்களை அவர் பதிவு செய்து தன்னுடைய கணினியிலே வைத்துக்கொண்டு அந்த சிறுவர்கள் அவரோடு தொடர்பு கொள்ள மறக்கின்ற பொழுது அல்லது அவருடைய கணக்குகளை அவர்கள் பிளாக் செய்கின்ற பொழுது வேறு ஒரு வழியின் மூலமாக அவர்களை அணுகி இந்த படங்களை அவர்களுக்கு அனுப்பி இதனை குடும்பத்தினருக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று மிரட்டியிருக்கின்றார். 2021 ஆண்டிலே பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியினுடைய தாயாருடைய முறைப்பாட்டுக்கு அமைய கனேடிய காவல்துறை இவருடைய ஐபி முகவரியை வைத்து இவரை கைது செய்திருக்கிறார்கள். டொரண்டோவிலே இவருடைய வீட்டிலே இவரை கைது செய்த பொழுது இவர் மீது 93 வழக்குகளை கனேடிய காவல்துறை பதிவு செய்கிறது. கனேடிய அதிகாரிகள் 2021 ஆண்டு மார்ச் மாதம் 10 இவருடைய வீட்டிலே சோதனை நடத்துகின்ற பொழுது அன்றைய நாள் அதிகாலை பொழுதில் கூட ஒரு சிறுமியை இவர் பாலியல் ரீதியாக சுரண்டி இருக்கின்றார் என்பதை காவல்துறை கண்டறிகிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு 13 வயது சிறுமியோடு தொடர்புடைய ஒரு ஆவணத்தை, ஒரு ஃபைலை அவர் அன்றைய காலை 5:09 மணிக்கு தன்னுடைய கணினியிலே சேமித்திருக்கின்றார் என்பதையும் ஆதாரத்தோடு நீதிமன்றத்திலே நிரூபித்திருக்கிறார்கள். தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 1 வருடங்கள் கழித்து தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 12 ஆண்டுகள் சிறை தண்டனை கனடாவிலே விதிக்கப்படுகிறது. பின்னதாக கடந்த 2025 ஆண்டு டிசம்பரிலே இவரை அமெரிக்க அதிகாரிகள் கைது செய்கிறார்கள். காரணம், இந்த குற்றச்செயலிலே பாதிக்கப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் அமெரிக்க சிறுவர் சிறுமியர்கள். ஆகவே அங்கும் இதற்குரிய வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே இவர் கைதாகி 1 மாதம் கழித்து அமெரிக்காவில் இந்த குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்கிறார். இந்த விடயம் தொடர்பாக அமெரிக்க வழக்கறிஞர் கொடுத்திருக்கின்ற குறிப்பிலே இந்த குற்றவாளி பல ஆண்டுகளாக இணையத்தில் திட்டமிட்டு குழந்தைகளை வேட்டையாடி வருகிறார். 145க்கும் மேற்பட்ட குழந்தைகளை இவர் குறிவைத்திருக்கின்றார். அதிலே சிலர் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். எந்த குழந்தையும் ஒருபோதும் அனுபவித்திட முடியாத கொடூரங்களுக்கு இவர் அவர்களை ஆளாக்கி இருக்கின்றார் என்று அமெரிக்க சட்டத்தரணி அங்கே தன்னுடைய குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது அமெரிக்க நீதிமன்றம் அந்த குற்றவாளிக்கு குற்றத்துடைய தன்மை, பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைக்கு அமைவ 33 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 ஆண்டுகள் கண்காணிப்பும், பாலியல் குற்றவாளிகள் பட்டியலிலே அவருடைய பெயர் இடம்பெறுகின்ற வகையிலும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதாவது இப்பொழுது அவர் கனடாவிலே அனுபவித்து வருகின்ற 12 ஆண்டுகள் சிறை தண்டனை முடிந்ததுக்கு பின்னதாக அவர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுவார். அங்கே அவருக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதனோடு இணைந்த ஏனைய தண்டனைகளும் அவருக்கு கிடைக்கும் என்று அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அண்மையில் தான் எப்ஸ்டீன் ஃபைல் சம்பந்தமாக இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்களில் எல்லாம் பலர் பேசினார்கள். ஆனால் இங்கே ஒரு தமிழர் மனித குலத்துக்கு விரோதமான, மனித மாண்புகளுக்கு விரோதமான ஒரு பாரிய குற்றத்தை செய்திருக்கிறார். சிறுவர்களை சொல்ல துயரத்துக்குள்ளாக்கி இருக்கின்றார். சட்டம் தன்னுடைய வரையறைக்குட்பட்டு இப்படியான வருடக்கணக்கிலே தீர்ப்புகளை வழங்கியிருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட சிறுவர்களுடைய கர்மா அவரை நிச்சயமாக நிரந்தரமாக தண்டிக்க வேண்டும்.